ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 9.4 பார்க்கலாம். நாளை மழை பொழிவிற்கான நிகழ்தகவு 91/100 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? அதாவது மழை பொழிவிற்கான நிகழ்தகவை கொடுத்துட்டாங்க. இனிமே இதோட எதிர்மறையை கேட்குறாங்க. மழை பொழியாமல் இருப்பதற்கு நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மழை பொழிவிற்கான நிகழ்தகவு இதை P ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 91/100. இனி இதோட எதிர்மறையை கேட்குறாங்க. சரிங்களா? இதை P ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டனால இதோட எதிர்மறையை P ஆஃப் ஏ டேஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எதிர்மறையாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா P ஆஃப் ஏ கூட்டல் P ஆஃப் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். இப்போ P ஆஃப் ஏயோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 91/100 கூட்டல் இதை தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். P ஆஃப் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எது கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. P ஆஃப் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 இருக்குது. இனி ப்ளஸ் மதிப்பு சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். -91/100. இப்போ பாருங்கள், 1க்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த 100ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கணும். குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். 1ஐயும் 100ஐயும் பெருக்குனா 100 தான். அப்புறம் நடுவில் மைனஸ். இனி இந்த 1ஐயும் 91ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா 91 தான் கிடைக்கும். இனிமேல் 1ஐயும் 100ஐயும் பெருக்குனா 100 தான். சரிங்களா? கீழே இருக்கக்கூடிய நம்பரை பெருக்கிறோம். அப்புறமாட்டு 100ல் இருந்து 91 கழிச்சா என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். கீழே 100 இருக்குது. ஓகே, இப்போ இதான் வகுக்கணும். எப்போவுமே கீழே இருக்கக்கூடிய மதிப்பை வெளியே தான் எழுதணும். சரிங்களா? மேலே இருக்கக்கூடியதை உள்ளே எழுதிருங்க. 100 விடைக்கும் 9 சின்ன நம்பர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? புள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு 0 எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், திரும்பவும் 100 விடைக்கும் 90 சின்ன நம்பர் தான். அப்போ இனி 0 போட்டுக்கிட்டு இங்கே ஒரு 0 எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ 900ல் 100 எத்தனை வாட்டி இருக்குது? 9 வாட்டி. 9ஐயும் 100ஐயும் பெருக்குங்க, 900 தான் கிடைக்கும். அப்போ 900 கழிச்சா என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. அப்போ வகுத்தா என்ன கிடைக்குது? 0.09. இதுதான் P ஆஃப் ஏ டேஸோட மதிப்பு. ஃபைனலாக ஆன்சர் இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் மழை பொழியாமல் இருப்பதற்கு நிகழ்தகவு இஸ் ஈக்குவல் டு 0.09. இவ்வளோ தான் இந்த சம்.